ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இது வந்து ஒரு ஸ்மால் ஷாப்பிங் விலாகு. ஆக்சுவலாக ராஜேஷ் வந்து ஊருக்கு போகிறாங்க நெக்ஸ்ட் வீக்கு. தெரியுமே, வெளிநாடு வாழ் மக்கள் வந்து ஊருக்கு போனால் ஒரு வந்து ஷாப்பிங் பண்ணி கொஞ்சம் அதை நாங்கள் இந்த வாட்டி ஒரு மினிமல் ஷாப்பிங் தான் பண்ணோம். ஏன்னா அவங்க தனியாக தான் போகிறாங்க. ஆனால் ஷாப்பிங் வாங்குறதுக்கு நாங்கள் போன கடை வந்து சும்மா அந்த டாப் 10 அதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ், ஏதாவது குழந்தைங்களுக்குள்ள ஐட்டம்ஸ் தான் மெயின்லி வந்து என் பையனை பார்க்குறதுக்காக தான் ஊருக்கு போகிறது. அப்போது வந்து அங்கே போயிட்டு எனக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கிளிப்ஸு, ஹேர் பேண்டு பார்த்துட்டு தான் இருந்தார். எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் அது கண்ணை கவரும் இல்லை, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி என்ஜாய் பண்ணுறது. இவ்வளோ எல்லாம் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து ஷாப்பிங் பேக்கில் போட்டுட்டு இருந்தேன், ட்ராலியில் போட்டுட்டு இருந்தேன். அப்படியே நாங்கள் ஒரு சின்ன ஷாப்பிங். அப்புறம் ஃபைனலி அவளுக்கு ஒரு பொம்மை, அப்புறம் என் பையனுக்கு கொஞ்சம் சின்ன நாங்கள் ஆக்சுவலாக வாங்க போனது வந்து அவனுக்கு ஒரு டாய், ஆனால் அது கிடைக்கல டாப் 10ல். அதுக்கப்புறமா வேறு கடையில் போய் வாங்கலாம் அப்படின்னாலும் இவ்வளோ வச்சுட்டு ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்படியே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டோ போயிட்டு அந்த மீதி உள்ள ஷாப்பிங்கை நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். எப்போது நினைப்பேன் ஊருக்கு போகும்போது நம்ம லக்கேஜ் எதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்டாக அப்படி போனோம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வாட்டி கூட அப்படி நடக்காது. போகும்போது நமக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்காக தான் ஏதாவது சின்ன ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போகிறது. அப்படியே நம்ம 30 kgயும் ஃபில் ஆகிடும். அது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எங்கள் பாப்பா கையில் வச்சுருக்க பொம்மை தான் அவளுக்காக வாங்கினது. பாப்பான்னு வச்சு அவளும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா ஷாப்பிங்கை. அப்புறம் இங்கே என்னென்னா, இப்போ எல்லாமே விலைவாசி கூடினதுனால நம்மளால எதுவுமே அஃபோர்ட் பண்ணல. மோரோவர் ராஜேஷ் தனியாக போகிறதுனால எங்களால் அதிகமாக திங்ஸு கொடுத்தும் விட முடியாது. ஏன்னா அவங்க மேனேஜ் பண்ணலாம் லக்கேஜ் போடுறது வரைக்கும், யாராவது ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. பட் ஈவன் தான் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹேண்ட் லக்கேஜ் எல்லாம் ரொம்ப மினிமம், அவங்களோட பர்சனல் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற லக்கேஜில் கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போனோம். அப்படியே மாலெல்லாம் சுற்றிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா சரி வெளியில் போய் ஏதாவது வேறு கடையில் போய் டாய் வாங்கலாம் அப்படின்னு காரை பார்க் பண்ணிட்டு நடக்க ஆரம்பித்தேன். எங்கள் பாப்பா பண்ண சேட்டை என்ன பிச்சு பிடுங்கி அவள் நகம் வச்சு கீறி எனக்கு ரத்தமே வந்துடுச்சு. நடக்கவே முடியாமல் தூக்கி எடுத்து நடந்தெல்லாம் பார்த்தேன், என்னால் முடியல. அதுக்கப்புறமா அதையும் ஸ்கிப் பண்ணிட்டோம். நாங்கள் திரும்பி காருக்கு வந்துட்டு வேறு கடைக்கு எதுவும் போகாமல் அவனுக்கு எதுவுமே வாங்கலை. சரி, அதுக்கப்புறம் அவனை இங்கே கூப்பிட்டு வந்தால் அவனுக்கு இங்கே வந்தே வாங்கி கொடுத்துடலாம். இந்த சின்ன பாப்பாங்களை வச்சு இப்போ வெளியில் போய் ஷாப்பிங் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுச்சு. எனிவே தேங்க்யூ அண்ட் டேக் கேர். அப்புறம் நாங்கள் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு. அப்புறம் பாய், ஹேவ் எ நைஸ் டே.